அது என்ன டிரான்சிஷன் என்னமா ஒர்க் ஆக போகுது அப்படின்னு. இப்போ ஹோம் சர்வீசஸ் டீம் இதெல்லாம் நான் ஓவர் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் அது டக்குன்னு போகிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எனக்கு இதை பார்த்தா நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி. ரெஸ்டாரண்ட் அதுக்கும் இதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கு. சரி, ஓகே, என்ன சொல்றேன் அப்படின்னா செக்ஷன் சர்வீசஸ் பாக்ஸ் சர்வீசஸ்க்கு பாக்ஸ் டிஸ்பிளே இன்லைன் பிளாக். ஏன்னா எனக்கு எல்லா பாக்ஸும் ஒரே ரோல வரணும். ரெட்டு 5 ஒரு பாக்ஸுக்கும் நான் பார்டர் செட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டு இப்படி பண்ணிட்டு இப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் நமக்கு ஓகே. ஸோ இப்போ வித்து செட் பண்ணணும். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வித்து 20 கொடுக்குறேன். ஓகே, ஹைட் அப்படி செட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையும் இதை எடுத்துடணும். பேடிங் மொத்தமாக நான் நோக்கிக்கிறேன். பேடிங் ஒரு லெஃப்ட் 50. ஓகே, இப்போ இப்படி வந்துடுச்சு. ஓகேங்களா? மேலே நீங்கள் சர்வீசஸ் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, டிசைன் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங்கு சர்வீசஸ் ஓகே. கீழே ஒரு டோரம் எக்ஸாம் போட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா டோரம் இப்போ இதுக்கு சர்வீசஸ்ல இருக்கிற H1க்கு அப்படின்னு போடுங்க. கிளாஸ் நேம் எதுவுமே இல்லாமல் சர்வீசஸ்ல இருக்கிற H1க்கு அப்படின்னு நான் எழுதுறேன். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஐடி அது உள்ளார இருக்கிற இதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கணும். சென்டர் பொசிஷன் அதே தான் இதுக்கும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ கம்மா போட்டு எடுத்துக்கலாம். கம்மா போட்டு பேராகிராஃப் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு கோடிங்கை வந்து ரொம்ப இதுவாகவும் எழுதலாம், மினிமைஸ்டாகவும் எழுதலாம். அதை இப்படி தான். நீங்கள் கிளாஸ் நேம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்படி கூட எழுதலாம். என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் இந்த கிளாஸ் நேமை கொடுக்கல அப்படின்னா H1 P பேராகிராஃப் டேக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் மாறி போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி சொல்லிட்டா என்ன அப்படின்னா ஐடி சர்வீசஸ்குள்ளார இருக்கிற H1 அண்டு P. ஓகேங்களா? Pனா பேராகிராஃப் டேக். ஓகே, இல்லை இதை நான் இப்படி பண்ண மாட்டேன், இதுக்குன்னு தனியாக ஒரு கிளாஸ் வச்சு எழுதிக்கோங்க. இப்போ டைம் பீயிங்காக நான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த டெக்னிக்கல் டேர்மும் தெரியும். கமா போட்டு எழுதுனா இதுக்கும் அதே தான் எடுத்துக்கும், இதுக்கும் அதே தான் எடுத்துக்கும். இப்போ நான் ரெண்டுத்துக்குமே கலரும் கொடுக்க போகிறேன். கலரும் ஒயிட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா? இது வரைக்கும் இது வந்து ஹெச்ஹெச். இந்த டிசைன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்தது இந்த பர்பஸ்க்காக. ஓகே, இங்கே
எனக்கு இந்த விஷயத்த நான் ஓவர் பண்ணும்போது எனக்கு இது ஃபுல்லாகவே ஏதோ ஒரு கலர் மாறப்போகுது. ஓகேவா, இது ஃபுல்லாகவே இந்த கலராக வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. பாக்ஸ் ஃபுல்லாகவே ரெட் கலர்ல இருந்து இந்த கலருக்கு மாறப்போகுது. மாறிடுச்சு. ஓகேங்களா, நான் உள்ளார ஒரு கண்டென்ட்டை கொடுத்துக்கிறேன். ஐகானு கண்டென்ட் அதெல்லாம் கொடுத்து நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இதுதான் நான் சொல்கிறேன். பேராகிராஃப் ட்ராக் இப்போ கொடுக்குறோமா, இப்போ 15 இப்போ பாருங்க, நம்ம டிஃபால்ட்டா நம்ம எந்த ஒரு விஷயமும் கொடுக்கவே இல்லை, அதுவா எடுத்துக்கோங்க. ஏன்னா சர்வீசஸ் டேக்குள்ள தான் இந்த H1 இருக்கு, இந்த பேராகிராஃபும் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா தனியாக கிளாஸ் ஐடி வச்சுக்கோங்க. டெமோ பர்பஸ் அப்படின்னவே எனக்கு இது ஓகே தான். ஓகேவா, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கிளாஸ் நேம், பேரண்ட் கிளாஸ் நேம் வச்சு கோடிங் எழுதலாம். எழுதும் போது நீங்கள் கன்கார்டினேஷன் பண்ணிக்கலாம். இது கம்மா இது ப்ளஸ் இன்னும் 2-3 எலமெண்ட்டை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்க வந்தது என்ன அப்படின்னா, இப்போ டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பார்க்க வந்தோம். டிரான்சிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு நடந்துருச்சு அப்படின்னா அது நார்மலாக நடக்கிற ஒரு விஷயம். டிரான்சிஷன் தான் படிப்படியாக. இப்போ பாருங்க, வருது போகுது டக்குன்னு வந்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை, இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த ஃபீலிங்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கர்சர் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம், எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த டிரான்சிஷனில் ஒரு 4-5 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, என்னென்ன அப்படின்னா டிரான்சிஷன், டியூரேஷன். ஓகேவா, நீங்கள் ஓவர் பண்ணுறது, இந்த ஓவர் பண்ணுறது எவ்வளோ செகண்ட்ஸில் அது நடக்கணும் அப்படின்றத சொல்லலாம். இங்கே விட்டுட்டு வரும்போது அது எவ்வளோ செகண்ட்ஸில் திரும்ப அது பழைய ஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுதான் டிரான்சிஷன் டியூரேஷன். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். இது ஓகேவா ஆயிடுச்சுன்னா கூட ஓகே தான். டிரான்சிஷன் டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, நான் ஆல்ரெடி ரெட் கலரில் இருக்கிற ஒரு விஷயத்த இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறேன். எஸ், சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இந்த விஷயம் எனக்கு ஹடாக்கா நடக்குது. ஹடாக்னா டக்குன்னு நடந்துட்டு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகக்கூடாது. ஓகேங்களா, ஸ்லோவாக நடக்கணும் அப்படின்னா எத்தனை செகண்ட்ஸில் நடக்கணும் அப்படின்னா 2 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். 2 செகண்ட்ஸ் இந்த பாக்ஸுக்கு தான் நம்ம எழுதணும். எழுதிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியலன்னா ஒரு 4 செகண்ட்ஸ் கிட்ட வச்சு. ஸோ அந்த கலர் சேஞ்ச் ஆகிற விஷயத்த உங்களால you can feel the difference. ஓகேவா, இது முதல்ல எப்படி ஒர்க் ஆச்சு, இப்போ எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ டிரான்சிஷன் நம்ம நார்மலாக டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துருக்கோம்ல, அப்படியே கார்ல இருந்து மனுஷனா மாறும் அந்த மாதிரி தான். இப்போ பாருங்க, இதை ரிமூவ் பண்ணிட்டு இதை பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, ஸ்மூத்தி ஆக்ஷன்ஸாக பர்ஃபார்ம் ஆகிறது தான் இந்த டிரான்சிஷன். ஓகேங்களா, ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் அப்படின்னா, இந்த மாதிரி என்ன சொல்றது, சைட்டை வந்து ரொம்பவே கேட்சியாக வந்து காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இதை வச்சு பெரிய பேக்கேஜே எழுதி வச்சிருக்காங்க. இந்த டிரான்சிஷனை வச்சு பெரிய பேக்கேஜை ஒன்று எழுதி வச்சிருக்காங்க. அந்த பேக்கேஜ் நேம் தான் AOS.
பாருங்க இந்த செக்ஷனுக்கு எது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் ஃபுல்லா வெள்ளை கலர் அடிச்சிட்டு இருக்கு. எரிஞ்சிட்டு ஓகே சரி. இப்போ இந்த பேக்கேஜையும் ஒரு டைம் பார்த்துருவோம். ஆர்த்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இப்போ சொல்கிற பேக்கேஜுமே நீங்கள் இந்த இதில் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த சைட்டில் வந்துட்டு அபோட்டு இதெல்லாம் இருக்குல்ல, இது ஹெச்எஃப் டேக்ல போயிட்டு ஒன்னொன்றுத்துக்கும் செக்ஷன் ஒன்று போட்டுருங்க. இது டிஃபால்ட்டாக அதை நான் சொல்லி கொடுத்தேன்ல, சர்வீசஸ் கிளிக் பண்ணால் இந்த சர்வீசஸ் கிட்ட வந்து நிற்கிற மாதிரி. ஓகேங்களா, இதனுடைய ஐடியை இந்த ஹெச்எஃப் டேக்ல கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுது இல்லைம்மா? நம்ம ஹெச்எஃபா அனாமத்தா விட்ட எதுவுமே கொடுக்கலையா? இந்த மாதிரி வந்து நிக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, கிளிக் பண்ணா இது ஓகே தான். ஸ்மூத் ரியாக்ஷன்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வர வச்சு ஸோ சர்வீசஸ் கிளிக் பண்ணா இங்க கான்டாக்டை கிளிக் பண்ணா ஒரு கான்டாக்ட் பேஜ் போடலையா? ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணி சரி. ஸோ இந்த டிரான்சிஷன்ல டிரான்சிஷன்ல எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். ஓகேங்களா, இதுலயே டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி டிலே அப்படின்னா இருக்கு. சரி ஓகே, அதையும் பார்த்துறேன். டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆல் அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறம் ஓகே, இது என்னன்னு நமக்கு இப்போ பேக்ரவுண்டுன்னு கொடுத்துருக்கேன். இது என்னன்னா பேக்ரவுண்டு. இப்போ 2 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஓகே, 2 செகண்ட்ஸில் டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்டு மட்டும் ஒர்க் ஆகும். அப்படின்னா இதுக்கு மேலே வேறு எதாக இருக்கான்னா, இப்போ நான் வித்துன்றதையும் 22% இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, வித்துன்றத டிஃபால்ட்டாக பாக்ஸு 20% இருந்துட்டு போட்டோம். நான் ஓவர் பண்ணும்போது அதனுடைய கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் போது தென் இந்த வித்து வந்து 22% இன்க்ரீஸ் ஆகும் போது இதுலன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்குமே நம்ம டார்கெட் பண்ணலாம். டிரான்சிஷன் எதுக்கு மட்டும் இப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா பேக்ரவுண்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அதனால பேக்ரவுண்டு மட்டும் 2 செகண்ட்ஸ் மெதுவாக வர மாதிரி இருக்கும், வித்து டக்குன்னு வர மாதிரி இருக்கும். ஓகே, தெரியுதுங்களா? வித்து டக்குன்னு அந்த மாதிரி இருக்கு. இப்போ இதை வைஸ் வெர்சாவா பண்ணுவோம். வித்த ஸ்லோவா வர வைப்போம். தெரியுதுங்களா? கலர் டக்குன்னு வந்துடுச்சு. கலர் டக்குன்னு வந்துடும், அந்த வித்து பொறுமையா வந்துடும். ஸோ டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது நம்ம டார்கெட் பண்ணுறது. எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்றது தான் டிஃபால்ட். ஓகே, அதை நீங்கள் இங்கே போய் டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி ஆல் அப்படின்றது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, டைமிங் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு. அதாவது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், எங்கே இதில் டிஃபால்ட்டாக ஈஸ் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈஸ் அப்படின்னா மெதுவாக ஸ்டார்ட் ஆகும், லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தேவை கிடையாது. டிரான்சிஷன் டிலே அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஸ்டார்ட் பண்ணு, 2 செகண்ட்ஸ், அப்புறம் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணு. இப்போ பாருங்க, 2 செகண்ட்ஸுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய டிரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். அது வரைக்கும் யூஸர் உட்காந்துட்டு இதை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரினா இருக்குது. ஸோ என்னை பொறுத்த மட்டும் இந்த டிரான்சிஷன் அப்படின்றது தான் மெயின். ஓகேங்களா, மற்றது எல்லாமே சும்மா கடமைக்குன்னு கொடுக்குற இருக்கே அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறதால எனக்கு இதை ஓவர் பண்ணால் சம்திங் கொஞ்சம் பொறுமையாக அழகாக நடக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய விஷயம். ஓகேங்களா,
இதை கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சொல்லணும்னு நினைச்சேன். இந்த பேக்கேஜ் சொல்லிடுறோம். என்னன்னா இந்த டிரான்சிஷனா வச்சு பெரிய பேக்கேஜை ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேக்கேஜ் என்ன அப்படின்னா ஓகே நான் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னு இப்பதான் தெரியும். கமா போட்டு இப்படிதான் இருக்கணும், அப்பதான் அது கரெக்டா ஒர்க் ஆகும். சர்வீசஸ்ல இருக்கிற H1, சர்வீசஸ்ல இருக்கிற P, கமா போட்டு பேராகிராஃப் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பேராகிராஃப் டேக் இருக்கோ அவங்க எல்லா இடத்துலையும் ஒயிட் வரும். நான் இப்போதான் அதை நோட்டீஸ் பண்ணேன். இந்த விஷயம் இங்கே ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஓகேவா, ரெக்கார்டிங்கில் இருக்கும், நல்லா பாருங்க. சர்வீசஸில் H1, சர்வீசஸில் பேராகிராஃப் எல்லாத்துக்குமே இதை கொடு. ஏன்னா இது கீழே இருக்கிற கலருக்கு வந்து நம்ம ரெட்டு கொடுத்தோமே அப்படின்றதான் ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ நோ ஃபீல். ஓகேங்களா, கமா போட்டு அதனுடைய பேரண்ட் ஐடி எல்லா டேகுக்குமே கொடுக்கணும். ஓகேவா, சரி. இப்போ நம்ம பார்க்க போகிற பேக்கேஜ் EOS அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜை நான் உங்களுக்கு இதை சொல்லித்தரேன். ஓகேவா, நம்ம இந்த வெப்சைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிரான்சிஷன் இல்லாமல் அப்படியே நமக்கு காட்டுது சைட். என்னுடைய வெப்சைட்டுமே அப்படிதான், லோட் பண்ணால் கண்டென்ட் வருது. ஓகேங்களா, இப்போ இதை அனிமேட்டடாக பண்ணலாம். இப்போ பாருங்க, இங்க பாருங்க, இங்க நான் வரும்போது சம்திங் இங்க ப்ராசஸ் ஆயிட்டே இருக்கு. தெரியுதுங்களா, இதை ஆன் ஸ்க்ரோல் பண்ணும்போது அனிமேட் பண்ணுவாங்க, அந்த விஷயம் தான் இது அனிமேட் ஆன் ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதனுடைய பேக்கேஜை மட்டும் நம்ம யூஸ் பண்ணா போதும். இந்த கிட்லாப் போயிடுங்க. ஓகே, அகைன் கூகுள் ஃபாண்ட்ஸு ஐகான்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இவனுடைய பேக்கேஜை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். இங்க இருக்குங்களா, இது CSS. ஓகே, CSS லிங்க்ல நம்ம லிங்க் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் அவனுடைய ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா, இது பூஸ்டப். நம்ம பூஸ்டப் இன்னும் வரலையா? ஓகே, நம்ம பூஸ்டப் வரும்போது உங்களுக்கு தெரியும். CSS தூக்கி மேலே வச்சுக்கணும், இதை தூக்கி கீழே பாட்டம்ல கொடுத்துட்டு இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை மட்டும் ஆட் பண்ணா போதும். இதை ஆட் பண்ணா நமக்கு எல்லாமே ஒர்க் ஆயிடுமா அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணும்போது உன்னுடைய டேட்டா எப்படி வரணும் அப்படின்றத நீ இங்க சொல்லலாம். உன்னுடைய ஒவ்வொரு டிவ் செக்ஷன் இருக்குல்ல, அந்த செக்ஷன்ல இந்த எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி போடாதீங்க, இந்த விஷயத்தை மட்டும் ஆட் பண்ணணும். நான் ஏதாவது ஒரு எலமெண்ட் இருப்பேன், இந்த எலமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் AOS ஆட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காப்பி, இதை எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு பாடி டேக் இந்த இடத்துல கொடுத்து சொன்னோம், கொடுத்தாச்சு. ஓகேவா, இந்த இடத்துல சொன்னா கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு எதாவது அனிமேஷன் நடக்குதா அப்படின்னா ஒன்றும் நடக்குது. சரி, என்ன நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட் டேக்ல இதை செட் பண்ணுங்க. உங்களுக்கு டேட்டா எப்படி வரணும்னு நீங்க கேட்குறீங்களோ அந்த மாதிரி செட் பண்ணுங்க. நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நீங்க இதை பார்க்கும்போது ஜூம் இன், எனக்கு இந்த ஆப்ஷன் ஓகே. இதை மட்டும் காப்பி பண்ணிருக்கோங்க, கம்ப்ளீட்டா காப்பி பண்ணாதீங்க. இதை மட்டும், ஏன்னா நான் ஆல்ரெடி டிவுக்கு பதிலாக செக்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன். சர்வீசஸ் பாக்ஸ்ல இப்படி நான் போடுறேன், இப்போ பாருங்க, ரெஃப்ரெஷ். ஓகே, டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ தனித்தனி பாக்ஸுக்கும் நான் இது ஏதாவது ஒரு அனிமேட்டட் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கோ. ஜூம் அவுட். ஓகே, சரி, ஓகே. நான் இதில் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கேன்.
ரைட் டவுன் இருக்கா, இதை காப்பி பண்ணிட்டு ஒவ்வொரு டிவுக்கும் நான் அந்த விஷயத்த கொடுக்கலாம். ஏன்னா நம்ம டிவ் கிளாஸ் இப்படி தானே யூஸ் பண்ணிருக்கோம். இப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் டவுனு, இது ரெண்டுத்துக்கும் அப்பு அப்படின்ற மாதிரி தனித்தனியாக எழுதணும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க, இது ரெண்டும் மேலே இருந்து வருது, இது ரெண்டும் கீழே இருக்குது. இந்த இடத்துக்கு தான் வைக்கணுமானா நீங்கள் இந்த ஹெட்டர் செக்ஷன் கூட வைக்கலாம். ஹெட்டர் செக்ஷனை கூட அந்த மாதிரி ஃபேட் ஆகும். நீங்கள் அப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபேட் அப். இதுக்கு தான் நம்ம அந்த செக்ஷன்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நான் ரெண்டு செக்ஷன் வச்சிருக்கவே இப்படி இருக்கு, ஓகேங்களா? நீங்கள் இந்த சைட்டுங்க ஐயோ நானே கண்ணை வச்சுட்டு இருக்கோம், ஓகேங்களா? உங்களுடைய இந்த வெப்சைட்டுக்கு இந்த ஏஓஎஸ்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகே, இந்த லிங்கை எடுத்து இங்கே வைக்கிறேன், யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ரைட், இது இன்னைக்கு